Vanakkam, hi, hello, welcome to another episode of Aarti Ravi Show, sponsored by Chettinad Teri, Saree That Surprises. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். யங், டேலண்டட், ஹியூமர் இருக்குது, எல்லா கைண்ட் ஆஃப் இமோஷன்ஸும் இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், அவருக்கு இப்போது ஒரு ஹியூஜ் லான்ச், வதந்தி 2. வதந்தி 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் ஆஃப் வதந்தி. அதோட நெக்ஸ்ட் சீக்வல் வதந்தி 2 வருது அமேசான் ப்ரைமில் ஆகஸ்ட் 7th. அதில் நம்மளோட நாயகன் யஷ்வந்த் அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, சசிகுமார் சார் அவர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஹீரோவை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணுறதுல வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. வெல்கம் யஷ்வந்த். ஹாய்க்கா. ஹாய்ப்பா, தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு. தேங்க்யூக்கா. வதந்தி 2 எப்படி ஃபீல் ஆகுது? பயங்கரமாக ஃபீல் ஆகுதுக்கா. வதந்தியே பயங்கரம் தான். ஆமாம் ஆமாங்க்கா. வதந்தி கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பரவிடும். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி எப்படி சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை சுற்றி எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்குன்றப்போ எல்லாருக்குமே தேங்க் பண்ணுற ஒரு தருணம். யூனிவர்ஸ், வீட்டில் அப்பா அம்மா, ஆண்ட்ரூ சார் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ வதந்தி 2 வந்து ஆகஸ்ட் 7th அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வாய்ப்பு யஷ்வந்த்க்கு எப்படி வந்தது? என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மதுரை பேஸ்டில் தேடிட்டு இருக்காங்க, நீ வேணாலும் ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொன்னான். நானும் அவங்க கான்டாக்ட் வாங்கி மெசேஜ்லாம் பண்ணி அப்படி உள்ளே போனேன். போனதுக்கப்புறம் ஸ்கிரிப்டெல்லாம் தந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு, நான் இப்போ மணின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த கேரக்டரோட ஸ்கிரிப்ட் எனக்கு தரல, வேற ஒரு கேரக்டரோட ஸ்கிரிப்ட் தான் எனக்கு தந்தாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து பிரபா. ஸோ அந்த பிரபா கேரக்டருக்கு 4 பேஜ் தந்தாங்க. ப்ரோ இது வந்து மதுரை ஸ்லாங்கில் பேசணும், உங்களுக்கு எப்படி வருதோ பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது நம்ம கிரவுண்டு, நம்ம வந்து அதில் ப்ரோ இதில் இருக்கிறது தான் பேசணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டது. பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னாங்க. நம்ம 4 பேஜை 8 பேஜாக பேசிட்டோம். ஸோ அவங்க எல்லோரும் ஹாப்பி. ப்ரோ வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு பேஜில் பாதி தான் இருக்குது டைலாக், மணியோட டைலாகு. ஐயோ என்னடா இதை தராங்க, இது நம்ம நல்லா பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஆஃபாக தான் பண்ணேன், அந்த அளவு பண்ணாமல், இதில் எக்ஸ்ட்ரா இன்புட்லாம் போடாமல் அதில் இருக்கிறதே அப்படிதான். அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ ஒழுங்காக பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே ஒழுங்காக பண்ணேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. கரெக்டாக ஒரு 2 நாளில் கால் வந்துச்சு, இந்த மாதிரி டைரக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆஃபீஸ் போனேன், கதவை திறந்ததும் புஷ்கர் சார், காயத்ரி மேம், ஆண்ட்ரூ சார். ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களெலாம் பார்க்குறது. ஆனால் என்ன ஒரு இதுனா, இது அடுத்து சொல்கிறேன். அவங்கள பார்த்தோன்னே அவங்க க்ரீட்லாம் பண்ணாங்க. ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஆர்மி செலெக்ஷன் மாதிரி க்ரீட் பண்ணிட்டு என்னை உட்கார கூட சொல்ல, இப்படியே எல்லோரும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு, ஹைட் என்ன, வெயிட் என்ன, முடி வளர்த்துரு, தாடி வளர்த்துரு, வெயிட்டும் போட்டுரு, இந்த என்ன மேம். நான் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்களே என்னடா என்ன பண்ணுறேன்னு என்னை ஐஸ் பிரேக் பண்ணாங்க. மேம் இந்த மாதிரி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி சொன்னதும் எந்த காலேஜுன்னொடனே லொயலா. டேய் நானும் உங்கள் அலுமினை தான்டா அப்படின்னு. அவங்க 3 பேருமே லொயலா, விஸ்காம். சூப்பர். ஆமாம். ஸோ எனக்காக ஒரு எக்ஸாமுக்கெலாம் மேம்கிட்ட பேசி தந்தாங்க. ஆமாம். ஸோ அப்படி தான் வதந்திக்குள்ளே வந்தேன். வந்ததும் எனக்கு என்ன ரோல், நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் சொல்ல, நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் அவங்க இது பண்ணாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ சார் வந்து வதந்தி பார்த்துருக்கியா அப்படின்னாரு. இல்லை சார் பார்த்ததில்லை அப்படின்னு. அப்படியே என்னைய 3 பேரும் ஒரு லுக் விட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து என்னைய பார்த்துட்டு இப்படியே பார்த்தாங்க. போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. ஐயோ, வெளியே வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்ககிட்ட ப்ரோ கேட்டார் இல்லைன்னு அப்படின்னு. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ சொதப்பிட்டியே ப்ரோ அப்படின்னு சொன்னதும், ப்ரோ ஒழுங்காக பார்த்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்ட்டு பாய்ஸ்ட்ட லேப்டாப்லாம் உஷார் பண்ணி நைட் ஒரு நைட்டாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் சாருக்கு மெசேஜ் பண்ணேன், சார் பார்த்துட்டேன் அப்படின்னு, இப்போ வா அப்படின்ட்டு. சார் வந்து நம்பல, உண்மையிலே பார்த்தானா, உனக்கு எந்த ரோல் பிடிச்சிருந்துச்சு, அவர் ஒரு இன்டர்வியூ வச்சார், சார் உண்மையிலே பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்புகிறேன், இப்போ நம்புகிறேன்னு சார் ஒரு டைட் ஹக்கு கொடுத்துட்டு அப்போ தான் சொன்னார், அதில் வெலோனி கேரக்டர் மாதிரி இதில் மணி நீ தாண்டா பண்ணுற அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய விஷயம் வந்து நமக்கு தராங்க. அப்போ வந்து நான் என்ன, ஆமாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதாவது நீங்க வேற ஒரு ரோலுக்கு ஆடிஷனுக்கு ஏதோ அக்கா நான் வந்து என்னோட வேலையே என்னவா இருக்கும்னா, ஆடிஷன்ஸ் போகிறது, யாராச்சும் எனக்கு இவங்க வந்து டைரக்ஷன் ட்ரை பண்ணுறாங்க, இவங்க ஒரு டேரக்டர், இவங்க ஒரு ஏடி அப்படி தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு டக்குன்னு போய் ஒரு மெசேஜ் போட்டுருவேன், ஹாய் ஹலோ சார் இந்த மாதிரி இது பண்ணுறேன், தேவைப்பட்டா சொல்லுங்கள். ஆமாம். ஸோ அப்படி இதுதான் என் ரொட்டீனாகவே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஒரு இதில் செலக்ட் ஆகி இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா அது ஒரு, அதுவும் வதந்தி 1 பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வெலோனி அப்படிங்கறது அந்த கேரக்டரோட வெயிட் என்னன்னு தெரியும். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் இதோட டைட்டிலே வந்து வதந்தி 2 மிஸ்ட்ரி ஆஃப் மணி தான். ஸோ அப்போ அந்த மணியே நீங்க தான். ஆமாக்கா. அப்படி இருக்கும்போது ஆமாம், என்னன்னா இப்போ மற்றவங்களுக்கு வந்து வதந்தி 1 வந்து ஒரு 2 years பிஃபோர் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, அவங்கெல்லாம் அப்போ தான் பார்த்துருப்பாங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து அப்போ உள்ள வரேன். ஸோ அது வந்து இன்னும் இது இப்படி தான் இருக்க போகுது, இந்த ஜோனில் தான் இந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இப்படி இருக்க எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, ஓகே நம்ம இது பண்ணுறோம், போலீஸ் கேரக்டர் வந்து யார் பண்ணுறான்னு தெரியாது. ஸோ அதுவும் ரொம்ப நாள் என்கிட்ட யார் பண்ணுறான்னு சொல்லவே இல்லை. ஸோ அது சொல்கிறதுக்கே ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த 2-3 ஸோ நான் இது செலக்ட் ஆனதுக்கப்புறம் சார் என்னை கூப்பிட்டு, டே உன் ஸ்லாங் நல்லா இருக்கு, நீ ஏன் இதுக்கு டைலக்ட் சேஞ்ச் பண்ணு, டைலக்ட்னா அந்த ஸ்லாங் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் நம்ம கேரக்டருக்கு மட்டும்தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி ஓகே சார் அப்படின்ட்டேன். நானும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். டேய் மொத்த ஸ்கிரிப்டுக்கு பண்ணுறா அப்படின்ட்டாரு, அந்த மதுரை போர்ஷன்ஸ் மட்டும். ஆமாம் சார், சார் என்ன சார் சொல்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோ நம்புவார். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து சார் எனக்கு அவ்வளோ கொடுத்தாரு. எனக்கு வந்து அவர் என் லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம்க்கா. ஆமாம், முதல் பெரிய வாய்ப்பு கொடுத்தவங்க எப்பவுமே நீங்க மறக்க முடியாது, வாழ்க்கவே புரட்டி போட்டாரு. ஸோ ஆண்ட்ரூ சார் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருப்பாரு. கண்டிப்பாக எனக்கு வந்து எப்படி சொல்ல, ரொம்ப பெரிய விஷயம்க்கா. எனக்கு என்னன்னா அக்கா அவர் உண்மையிலேக்கா ரொம்ப சைலண்டாக இருப்பார். என்னன்னா மற்றவங்களுக்கு சைலண்டாக இருப்பார், ஆனால் அவருக்குள்ள பயங்கர ஹியூமரஸான ஒரு கேரக்டர் இருக்கு, ஜாலியாக இருப்பார். சீரியஸாக எல்லாரும் உட்காந்துருப்போம், இப்படி ஒரு ஜோக்கை போட்டு போயிடுவார். பயங்கரமாக இருப்பார், ஆள் பார்க்க ஸ்டைலாக எப்பவுமே. ஆமாம், அப்டேட்டடாக ஒரு ஜென்சி அப்படி இருப்பார். நாங்கள் எல்லாரும் ஒரு சட்டை பேண்ட் அப்படின்னு எங்கள் எல்லாரையும் இப்படி பார்ப்பாரு, என்னடா இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ சார் வந்து ஒரு வைப் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த ஈவெண்ட்டில் கூட சொல்லியிருப்பேன், சார் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ அவர் உங்களுக்கு ஒரு டைரக்டர் தாண்டி மென்டர் கூட இல்லை இந்த? கண்டிப்பாக்கா. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. என்னன்னா இப்போ அந்த கேரக்டர் தாண்டி இது எப்படி ஒர்க் ஆகுது, சின்ன சின்ன விஷயமும் சொல்லி கொடுப்பாரு. ஒவ்வொரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போது ஒரு சீன்லாம் எனக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த சீனில் வந்து இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமே சார்ன்னு நான் கேட்பேன். இந்த எபிசோடில் இது இருக்குன்னா இதுக்கு வந்து இங்கிட்டு இன்னொரு மேட்டர் இருக்குது, அதனால. ஸோ நிறைய விஷயம் எனக்கு அவர் இது பண்ணுவார். சினிமாவில் மட்டும் இல்லை, அதை தாண்டி எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. சார்கிட்ட இருந்து நான் அவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு சார் வந்து ஒரு டக்குன்னு சென் மோடுக்கு போயிடுவார். ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் யோசிக்கிறாருனாலோ இல்லை எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டார். ஒரு டக்குன்னு ஒன்று யோசிச்சுட்டு டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். அந்த ஆன் த ஸ்பாட்டில் ஒன்று பண்ணுவார். அண்ட் சாரை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இப்போ இன்னைக்கு வதந்தி எப்படின்னா ஃபுல்லாகவே சம்மர், நல்ல ட்ரை லேண்டா அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்க இது. இப்படி போவார்.
இப்படி மே மேகத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இதை நாளைக்கு ஷூட் பண்ணுவோம், இந்த வெயிலுக்கு எதுவோ அதை இன்னைக்கு ஷூட் பண்ணுவோம், டக்கு டக்குன்னு மாத்திருவாரு. So அவருக்கு அது அந்த டீடைல் வரைக்கும் அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆமா எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு சூரிய வெளிச்சம் கூட இந்த அமௌண்ட் வேணும் இந்த ஆமா சீனுக்கு ஆமா அப்படின்னு. ஆமா அவரு பயங்கர ரியலா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஆத்தென்டிக்கா ரியலா பண்ணுவார் அவரு. ஓகே. ஆமா. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, அவர் வந்து ஒரு விஷயம் இப்படிங்கிறதுக்குள்ள யோசிப்பாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. ஆனா அவர்கிட்ட மறக்க முடியாம நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம், இது நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல, அப்படி இருக்கா ஏதாவது? அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டேன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப பேசிக்கான விஷயத்துலேருந்து ரொம்ப முக்கியமான எல்லாமே அவர்கிட்ட நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன்க்கா. ஏன்னா இதில் வந்து எனக்கு வந்து ஒரு சில நாள் ஷூட் இருக்காது. ஸோ அந்த நாளும் வா அப்படின்பாரு, வந்து அப்சர்வ் பண்ணு அப்படின்பாரு. ஸோ ஒரு சில நாள் வந்து நான் இல்லை இந்த நாள் லைக் எப்படி சொல்ல, அடுத்து வரப்போகிற சீன் வந்து ரொம்ப டயரிங்கான சீனாக இருக்கும், நீ வந்து ரெஸ்டடு எதுவும் இது பண்ணாத, மைண்ட் லெவலில் நீ ரிலாக்ஸாக இருந்துக்கோ, அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்லாம் சூப்பராக பண்ணுவாருக்கா. ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேங்க்கா. அப்படியே சின்ன பேசிக்காக சொல்லணும்னா ட்ரெஸ்ஸிங்லேருந்து பெரிய பெரிய இந்த டெசிஷன் மேக்கிங், அந்த ஸ்பான்டனிட்டி, ஒரு இப்போ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக அதை எப்படி நம்ம உடனே நம்ம இது பண்ணணும், எல்லாமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்க்கா. பேனிக் ஆகாம ஒரு விஷயம் இல்லைன்னா கூட டக்குன்னு அந்த ஸ்பாட்லயே அதை யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்றது. அவர் பயங்கர கூலான பர்சன்க்கா. ஆமாம், ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ரிலாக்ஸாக வருவார், எல்லாமே அப்படியே அப்படி ஹேண்டில் பண்ணுவார், சூப்பராக இருக்கும். அதாவது வதந்தி சீரீஸ் வந்து டெரரான ஒரு சீரீஸ். அந்த சீரீஸ்க்கும் அவரோட ரியல் லைஃப்க்கும் சம்மந்தமே இருக்காது. பயங்கர ஸ்வீட்டாக இருப்பார், அப்படியே அவர் கியூட்டுக்கா, கியூட், சூப்பர். ஆமாக்கா, சூப்பர். ஓகே, இப்போ வந்து மணிக்கு திரும்ப வருவோம். நீங்க சொல்லிட்டீங்க மதுரை ஸ்லாங்கு, மதுரை பையங்கிறது தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ரோல் லேண்ட் ஆச்சு. மதுரை ஸ்லாங்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும். ஆனா இந்த ரோல்ல நீங்க எப்படி அடாப்ட் ஆனீங்க? உங்களுக்கு ஏதாவது செஷன்ஸ் மாதிரி வச்சாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மணியை பற்றி நான் லைட்டாக சொல்லிடுறேன். இந்த மணின்ற கேரக்டர் எப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத காளை மாதிரி தான், ஒரு கோயில் மாடு மாதிரி இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கோங்க்கா. யாருக்கும் பயப்படாது, யாருக்கும் கேள்வி கேட்கணும் இது எதுவும் இல்லை, நான் இருக்கிறது தான், அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். யாரும் மணியை கேள்வி கேட்டுறக்கூடாது, அப்படியே அவனை சுற்றி எல்லாமே ஹாப்பியாக ஜாலியாக அந்த மாதிரி ஜோனில் இருக்க ஒரு கேரக்டர். மணியோட அப்படியே இன்னொரு ஹாஃப் என்னது அப்படின்னா, அந்த ஜெயில் சீக்வன்ஸு, பிஃபோர் ஜெயில் ஆஃப்டர் ஜெயில்னு இருக்கும். அந்த ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் மணி பெருசாக பேசக்கூட மாட்டான் யார்கிட்டையும். அவன் மொத்தமே ஒரு 2 வார்த்தை, அவன் பேசுகிற ஒரே வார்த்தை அப்படின்னா சசி சாரை பார்த்து அண்ணன், அதை தாண்டி வேற எதுவுமே பேசியிருக்க மாட்டான். ட்ரெய்லர்ல அதான் சொல்றாங்க, இந்த பையன் பேச மாட்டேங்கிறான். ஆமா, ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டனால இனிமே மணி உயிரோட இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த ஜோன்ல எதுக்குமே எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இப்போ எனக்கு வந்து வேற ஏதாச்சும் பெரிய தண்டனை கொடுக்குறீங்களா, ஓகே, விடுறீங்களா, ஓகே, எது, ஏன்னா அவனை இனிமே அவன் லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏதோ இழந்த ஒரு மணி, எல்லாம் இருந்த மணிலேருந்து இழந்த ஒரு மணி. சோ அந்த ஷிஃப்ட் உங்களுக்கு ஒரு கேரக்டரா பண்ணும்போது ஈஸியா இருந்ததா இல்ல? என்னன்னா இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜாலி ஜோன் வந்து சார் எப்படின்னா, ஆண்ட்ரூ சார் வந்து என்னைய தவிர மற்ற எல்லாருமே செட்டில் வந்து ரொம்ப காமாக, சார் இவ்வளோதான் சார் பண்ணணும், இவ்வளோதான் பண்ணணும், இதை விட்டு போயிடக்கூடாது, இதை விட்டு போயிடக்கூடாது அப்படின்பாங்க. எனக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், என்னன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோ, மீட்டரே கிடையாது. ஆமாம், மீட்டரே இல்லை, பிஃபோர் ஜெயில் ஐ ஜாலியா இருக்கே அப்படின்னு. சார் இந்த டைலாக் இப்படி, இது லைக் என்ன பாடி மூமெண்ட் வேணாலும் அவன் ஒய்டா பேசணும் மணி, அப்பதான் நான் அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே ஆஃப்டர் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து நான் மாற்றணுன்றனால இஷ்டத்துக்கு இருப்பேன். அப்படியே கட் பண்ணா அங்கதான் கஷ்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைலாக் பேசல என்னையே மணிக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் மாதிரி நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். என்னையே அறியாம இப்படி அந்த இது ஒரு தோரணை வந்து, டேய் அதெல்லாம் கூடாது என்ன. ஸோ ஒவ்வொன்றத்தையும் இறக்குனாரு, வாய்ஸை இறக்குனாரு, ஸ்லாங்கே, உனக்கு பேச்சே இல்லை அண்ணே, அவ்வளோதான். இதை தாண்டி அண்ணே கூட அண்ணே அப்படிலாம் இல்லை, ரொம்ப செட்டில்டா அவ்வளோதான் இருக்கணுமே தவிர, அந்த இடம் தான் எனக்கு வந்து
அந்த துக்கம் தொண்டை அடைக்கிடுவாங்க அந்த மாதிரி அவ்வளோதான். ஸோ அந்த செகண்ட் ஆஃப் பண்ணுறது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. சேலஞ்சிங்காக இருந்தது. பட் ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஆக்சுவலாக சொல்லும் போதே நான் என்ன மணியாவே வந்து மாத்திக்கிட்டேன், அந்த பாடி லாங்குவேஜ் வரைக்கும் எனக்கு வந்துருச்சு அப்படின்றீங்க. சூப்பர். ஏன்னா முதவே சொல்லிட்டாரு மணி எப்படிப்பட்ட ஆளு. அதான் நான் இப்போ சொன்னேன்ல, அந்த அந்த மாதிரி யாருக்குமே அடங்காத ஒரு ஆளு. அவனுக்குன்னு ஒரு தோரணம் இருக்கும், சொல்றப்பயே அப்படியே இப்படி இப்படி இருக்கும். ஸோ அந்த இது காமிச்சாதான் இங்கிட்ட கட் பண்ணி நம்ம அந்த ஜோன், அந்த ஜெயில் ஜோன் காமிக்கிறப்போ அது எதுவுமே இல்லாமல் அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்க முடியும். அண்ட் அவன் ரியல் இது காமிக்க முடியுன்றதுக்காக இது பண்ணல, அவனோட கதைக்கேத்த ஒரு விஷயமா தான் இருக்கும். நிறைய ஷேட்ஸ் இருந்தவன் ரொமான்டிக் ஷேடும் பயங்கரமா தெரிக்குதே. எப்படி அது யஷ்வந்த பார்த்தா ரொம்ப கூச்சப்படுற, ஐயோ ரொம்ப ரொம்ப கூச்சப்படுற ஆளு. எல்லாமே எங்க டைரக்டர் தான். இது என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல அந்த ரொமான்டிக் ஜோன் எப்படின்னா, மணி வந்து நான் சொன்ன மாதிரி யாருக்குமே அடங்காத ஒரு ஆளு. பம்முற ஒரே ஆள்னா அது வந்து ரேவதிட்ட மட்டும்தான். ஸோ அவங்ககிட்ட மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் சரி பேசிக்கலாம் எங்க போற அந்த ஜோன்ல இருக்க ஒரு ஆள் மணி. ஆண்ட்ரூ சாரோட ட்ரைனிங்கோட பண்ணிட்டீங்க ரொமான்டிக்ஸ். ஆமாம்மா ஆப்வியஸா. அண்டு நான் மட்டும் அந்த இது ஆப்போசிட்ல இருக்க ஃபீமேல் ஆக்டரும் நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டுக்கா. ரேவதி வந்து நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துப்பாங்க. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுவீங்க, இந்த சீன் இப்படிதான் வருதுன்னா இப்படி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்கோம். அது ரொம்ப துருத்துருன்னு தான் தெரியுறாங்க. சேட்டை, சரியான சேட்டைக்கா அவங்க. ஆமா, பயங்கர கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க ஆப்போசிட்ல. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இது பண்ணு இது பண்ணு அப்படின்னு அவங்க ரொம்ப இன்புட்ஸ் நிறையா கொடுப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தாலே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துடும், யதார்த்தமாக வந்துடும். என்னன்னாக்கா இதில் வந்து ரொமான்ஸுமே லைக் அந்த ரொமான்ஸாக இருக்காது. மணி பசங்கிட்ட இருக்க மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டையும் இருப்பான். லைட் பசங்கிட்ட எப்படி கொட்டிட்டு இப்படி தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டையும் இப்படி சேட்டை பண்ணிட்டு இப்படி கொட்டுறது, தண்ணி எடுத்து இப்படி மூஞ்சில தெளிக்கிறது, வாழ்த்தனம் அந்த பாட்டிலேயே நிறைய வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டே இருந்திருப்பான். ஸோ ஆக்சுவல் ரொமான்ஸா இருக்காது, ஃபுல்லா சேட்டையா தான் இருக்கும். ஆனா லைட்டா இப்படி அந்த பொண்ணு குரலை வசதிட்டாலும் பேசிக்கலாமா பார்த்து பம்மிடுறதே அந்த மாதிரி. சூப்பர். நீங்க சொல்லும் போதே பாட்டுக்கு வந்துடலாம். வதந்தி 2ல மிஸ்ட்ரி ஆஃப் மணி மட்டும் இல்ல, இன்னொன்னும் நடந்திருக்கு. வேற என்ன மிஸ்ட்ரி நடந்திருக்கு? அதுல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும், ஒரு பாடல் பாடியிருக்காரு யஷ்வந்த். ஆமாக்கா ஆமாக்கா, அந்த பெருமை வந்து சைமன் அண்ணன் உங்களுக்கு தான் போகும். ஆமாம், என்னை வந்து பாடவும் வச்சாங்க. அவரும் லைக் அவரு கூட நான் பாடியிருக்கேன். நான் என்னன்னா இப்போ இந்த பாட்டு எழுதினது வந்து அந்த அந்த லிரிசிஸ்டும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். நாங்கள் எல்லாம் தான் ஒரே ரூமில் இருக்கோம். ஸோ அவரும் மதுரை தான். ஸோ ஆண்ட்ரூ சார் வந்து டே யாராச்சும் இந்த நல்ல மதுரை ஸ்லாங்கில் யாராச்சும் தெரியுமா எழுதுகிற மாதிரின்னவனே டக்குன்னு பாய்ஸுக்கு காலை போட்டு வா 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 எல்லாரும் வா அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான். நானும் அந்த அண்ணனும் சைமன் அண்ணன் வீட்லேயே தான் இருந்தோம் ஃபுல்லாக. அந்த பாட்டு இது பண்ணுறவரை என்ன இவங்க போவே மாட்டுறாங்க. ஸோ அப்படியே ஆக்சுவலாக எதுக்குன்னா டே நீ அவர் டிசைட் பண்ணிட்டாரு நான் தான் பாடணும்னு, ஆனால் என்கிட்ட அது சொல்லலை. எப்போ சொன்னார் நீங்கள் தான் பாட போறீங்கன்னு? சொல்லவே இல்லை என்கிட்ட. எப்படின்னா நாங்கள் வந்து ஸ்லாங்குக்காக நீ பாடு, நான் சிங்கரை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கட் பண்ணா நான் தான் என்னோட ஃபைனல் தான். என்னன்னு நான் பாடு என் வாய்ஸ் இருக்கு. சோ ஸ்லாங்காக நீங்க பாடுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு ரெக்கார்டிங்னே தெரியாது. எனக்கு தெரியாது, நான் சொன்னா பண்ண மாட்டேன், நான் அப்படி ஓடிடுவேன்றனால இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க. சோ நீங்க பாடுவீங்களா அக்கா? அதெல்லாம் நம்ம கை இல்ல இல்ல. சோ ஸ்வீட். ஆமா. சோ நம்ம அப்படியே சசிகுமார் சார் உள்ள கொண்டு வந்துட்டோம். சசிகுமார் சார் அவ்வளோ பெரிய ஆக்டர். எப்படி சொல்றது, அவர் அனுபவமா இருக்கட்டும், ஃபிலிம்ஸ் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? சசி சார் வந்து அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்க்கா. லைக் ஒரு டயலாக் சொல்ற விதம், அவர் என்ன பண்ணாலும் பயங்கர யதார்த்தமா இருக்கும்க்கா. ரொம்ப அப்படியே ஸ்வீட்டா செட்டிலா பண்ணிட்டு போயிடுவாரு. அதான் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட. அண்ட் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெருமை அப்படின்னா, அவரும் மதுரை நானும் மதுரை. என்னன்னா இப்போ எல்லா ஆக்டர்ஸுமே
எல்லாருக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ஊர்ல இருக்கிறவர் கூட நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்றோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு அது ஒரு பூஸ்டே கொடுக்கும்க்கா. டெஃபினட்டா. ஸோ நல்லா எப்படி சொல்ல, எங்க வீட்ல எல்லாம் சொல்லல அப்படியே பாரு இந்த பையன் சசிகுமார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல. Definitely, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சாருமே அதான்க்கா எல்லாருமே என்னை கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டாங்க. சாரு கூட எனக்கு நிறைய சீன்ஸ் இருக்கும். சார் நிறைய இன்புட் கொடுப்பாரு. டே இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு. ஸோ நமக்கு ஸ்பேஸ் தருவார். நிறைய ஹெல்ப் பண்ணாருக்கா எனக்கு. அது அவரு எப்படி சொல்லலாம்னா, அவரே வந்துட்டு யஷ்வந்த் ஹீரோ வதந்தியில அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரொம்ப பெருமையான மொமெண்ட். நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. அதுவும் அவர் வாயால அவ்வளோ கேமராஸ் முன்னாடி, அவ்வளோ பீப்புள் முன்னாடி மனசுலேன்னு சொல்றாரு. ஆமா, அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம்க்கா. ரொம்ப ரொம்ப லைஃப்ல வந்து அது ஒரு அந்த ஸ்டேஜ் முக்கியமான ஸ்டேஜ்க்கா எனக்கு. அது உங்களுக்கு ஐ திங்க் சாதிச்சிட்டோம்டா அக்கா. என்ன நான்லாம் அப்படியே எனக்கு ஒரு அந்த வீடியோலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் சொல்லையில வந்து நான் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னடா உண்மையிலே சொல்றாரா இல்ல நம்மளுக்கா ஏதோ அவர் வேற பேசுறது நமக்கு இப்படி கேக்குதா. நான் அப்படியே முழிக்கிறேன். ஆண்ட்ரூ சார் டே ஒழுங்கா நில்றா அப்படின்றாரு பக்கத்துல நின்று. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு. அதனாலதான் அப்படியே முழிச்சிருப்பேன் அந்த வீடியோல. அது வந்து இன்னொன்னு அவர் ஒரு பெருந்தன்மை கூட இல்ல அக்கா. அப்படிலாம் யாரு சொல்லுவான்லாம் எனக்கு தெரியலக்கா. சார் வந்து உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் ஒரு என்கரேஜ் பண்ணி. ஆமாக்கா. இப்போ என்னைய மாதிரி இருக்க எல்லா பசங்களுக்குமே அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆமாக்கா. அது ஒரு இது வாய்ப்பு கிடைச்சா கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா அது வந்து அவங்கள வேற ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல இது. அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சா கரெக்டா அந்த இடத்துல போய் சேர்றதை தாண்டி இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் நம்மளுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்றது அது எல்லாத்துக்கும் மேல. ஸோ பயங்கரமாக நான் வந்து கடைசி வரை ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்க்கா. ஆமாம், சசி சாருக்கு, புஷ்கர் சார், காயத்ரி மேம், ஆண்ட்ரூ சார், எல்லாருக்குமே அந்த டீமில் இருக்க எல்லாருமே என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்கக்கா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் ஆகும், நம்ம வீடு மாதிரி ஃபீல் ஆகும். வால் வாட்சர்ஸ்ல வந்து எனக்கு ஒரு பெட்டே இருக்கு. ஆக்சுவலா வால் வாட்சர்ஸ்ன்றது என்னதுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அங்க வந்து ஒரு பெட்டே இருக்கு. நான் வந்து எப்ப வேணாலும் போய் தூங்கிப்பேன். ஸோ ரொம்ப நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம்க்கா. ஓகே, இதெல்லாம் பேசிக்கிட்டு மதுரைலாம் பேசும்போது ஃபுட்டு ரொம்ப பிடிக்குமோ? கண்ணா பின்னான்னு சாப்பிடுவீங்க, அதுவும் மதுரையில இருந்து வேற. ஏங்கா நீங்க எந்த ஊருக்கா? நீங்க சாப்பிட மாட்டீங்களா? சென்னை தான் இருந்தாலும் சென்னையில இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்களா? சாப்பாடு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எல்லா இடத்துலயும் சாப்பாடு நல்லா இருக்கும். இங்கேயும் நல்லா சாப்பிடுவீங்க? எங்கனாலும் நான் நல்லா சாப்பிடுவேன்க்கா. சரி, உங்களுக்காக நம்ம சும்மா ஒரு சின்ன ஒரு குவிக் கேம். என்னன்னா பிளைண்ட் ரேங்கிங். ஓகேங்களா? என்கிட்ட நான் வந்து மதுரையோட ஃபேமஸ் 10 சாப்பாடு வச்சிருக்கேன். ஆனா என்ன 10ன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்ல நீங்க எனக்கு ரேங்கிங். நீங்க முதல்ல சொல்லுங்க அது மதுரையோட சாப்பாடு தானா நான் சொல்றேன். ஐயோ சரி, ஓகே. மல்லிகைப்பூ இட்லி. இட்லி அது என்ன மல்லிகைப்பூ? அது வந்து மதுரையில மல்லிகை. அக்கா அப்படிலாம் இல்லக்கா. அது கிடையாது, பொய்யா. இந்த வெளியூர்காரங்க தான்க்கா இப்படிலாம் கிளப்பி விடுறது. எல்லாம் லைக் சாஃப்டா இருக்குன்றனால அது அப்படி சொல்லுவாங்க. சரி, சும்மா ரேங்கிங் போடுங்க 1 to 10. இட்லி வந்து 7. மூஞ்சே வாடிடுச்சு பிள்ளைக்கு. ஓகே. ஜிகர்தண்டா 10. பருத்தி பால் 6. ஓகே. ஐர மீன் குழம்பு 8. குத்து பரோட்டா 3. நல்லி ஆம்லெட் 9 இருக்கா? இருக்கு. 9. பன் பரோட்டா. நார்மல் பரோட்டா வச்சிருக்கீங்களா? இல்ல பன் பரோட்டா மட்டும் தான் இருக்கா? பன் பரோட்டா தான் அக்கா. அது நார்மல் பரோட்டாவா வச்சுக்கோங்கக்கா. ஓகே, அது நார்மல் பரோட்டா. பரோட்டானாலே அது 2. ஓகே. மதுரை பால் பன். பால் பன்ல பட்டர் பன் தான் அங்க. பட்டர் பன் தான் ஃபேமஸ். ஓகே, பட்டர் பன். என்னென்ன நம்பர் இருக்கு இன்னும்? 5 இருக்கு. லைக் 6 7 அதெல்லாம் முடிஞ்சா? 7 முடிஞ்சா? 7 முடிச்சு இட்லி கொடுத்தேன். ஆமா. 5. கறி தோசை 4. ஓகே. சரி, இது நான் லாஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி யஷ்வந்தோட ஃபேவரட் சாப்பாடு என்னது? எங்க அம்மா செய்யற சாப்பாடு தான்ப்பா. தாக்கிட்டாரே. சரி, அம்மா செய்யறதுலயே ரொம்ப பிடிச்சது? தோசை. ஃபேவரட். எங்க அம்மா வந்து
லைக் தோசை சுட்டாலே போதும், எத்தனை தோசைனாலும் உள்ளே போயிட்டே இருக்கும். தோசை ஒரு பொடி இருந்தாலும் போதும், சட்னி இருந்தாலும் போதும், சாம்பார் எதுவுமே இல்லைனாலும் வெறும் தோசையை சாப்பிட்டு உட்காந்துட வேண்டியதுதான். ஸோ தோசை தான் நம்பர் 1. தோசை தான் எங்கள் அம்மா தோசை, நார்மல் தோசை, எங்கள் அம்மா சுட்ட தோசை நம்பர் 1. நம்பர் 1. ஓகே. நார்மல் தோசைக்கெல்லாம் நான் ரேங்கே கொடுக்க மாட்டேன். ஐயோ கறி சில கடையில எல்லாம் போர்வை மாதிரி இருக்குக்கா, இவ்வளவு பெருசா இருக்குக்கா. தோசைனா அதாவது அந்தந்த லெவல்ல பதத்துல இருக்கணும். இருக்கணும். ஆமா, கரெக்டா இருக்கணும். கொத்துப்பரோட்டா வெம்பரோட்டா எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கறி தோசை ஒன்று தான் இருந்தது. கறி தோசை எதுல இருக்கோ அதுல போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. 1 நம்பர் இது வரைக்கும் என்னன்னா இந்த ஃபுட்டெல்லாம் ஓவரா இந்த வெளியே இருக்கிற, அதாவது மதுரையை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப ஹைப் ஆகும். ஓகே. இது வந்து நாங்க அடிக்கடி சாப்பிடுறது. பக்கத்துலயே கிடைக்குமா, அண்ட் நாங்களா அடிக்கடி ஹோட்டல் போய் சாப்பிட போறோம், நாங்க வீட்ல தான் சமைச்சு சாப்பிட போறோம். ஸோ அதனால உங்களை சென்னையோட ஃபுட்டு தான் கேட்கணும். ஏன்னா சென்னை ஃபுட்டு கேளுங்க சொல்றேன். ஆனா சென்னைக்குன்னு பர்டிகுலரா எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாமே இருக்கீங்க, எல்லாமே இருக்கு. ஸோ இங்க நீங்க மதுரை தான், இப்போ இங்க தனியா தான் தங்கி ஹாஸ்டல்ல வேற படிச்சேன் அப்படிங்கிறீங்க, சாப்பாடு வேற பிடிக்குங்கிறீங்க. ஏங்கா ஹாஸ்டல்ல படிச்ச எனக்கும் சாப்பாடு பிடிக்கும் என்னக்கா? ஜென்ரலா நான் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல் பசங்கலாம் அழுவாங்க. ஜென்ரலா இல்ல, எப்பவுமே எல்லாருக்குமே ஹாஸ்டல் பெரிய பிரச்சனை வந்து ஒரு சாப்பாடு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? வெளியில போய் நீசா சாப்பிட்டு வர்றதா? லைக் எப்படி சொல்ல, வெளியே அதாவது அப்போ வந்து எப்படின்னா வீட்டில் வெளியே என்னைக்கெல்லாம் வார்டன் இல்லையோ அன்னைக்கெல்லாம் குதிச்சிடுறது. குதிக்கல, கேட் வழியா போவோம். ஸோ அப்போல்லாம் வெளியே சாப்பிட்றது. பட் எங்கள் ஹாஸ்டல்லையும் சாப்பாடு எங்களுக்கு பிடிக்கும், பழகிருச்சு. இப்போ ஹாஸ்டல் முடிஞ்சிருச்சு, இப்போ வெளியில இருக்கீங்க, இப்போ எப்படி சாப்பாடு? ஆர்டர்லாம் இல்லக்கா, சமைச்சுதான்க்கா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்களே சமைச்சு? ஏன்க்கா நீங்க சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது? தயிர் சாதம். ரொம்ப கஷ்டம் சமைக்கிறது. இல்லக்கா பேச்சுலரு வேற என்னன்னா, இப்ப ஏதாச்சும் நம்ம ஸ்பெஷலா சமைச்சிட்டோம்னா ரூம்ல இருக்கவங்க எல்லாம் காலி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் சமைக்க வேற விடுவாங்க. ஆமா, மறுபடியும் நம்ம என்னடாவீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ தயிர் சாதம், அதுக்கு தொட்டுக்க ஏதாச்சும் டர்ன் எடுத்து சமைச்சுப்பீங்க நீங்க ரூம்ல? ஆமாக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு கடை மதுரையில? நீங்களே நிறைய விஷயம் விட்டீங்க அதுல. ஆக்சுவலி கீரை வடை இருந்தது, நீங்க சொல்லல. ஆமா, லைக் அதுல வந்து எல்லா டயத்துக்குமே அங்க ஃபுட் இருக்குங்க. இந்த டயத்துக்கு காலைல 6 மணிக்கு அப்பம் இருக்கும், ஒரு 7-8 மணிக்கு இட்லி அதெல்லாம் இருக்கும், நார்மல் டிஃபனு. ஒரு 11 மணி போல வந்தோம்னா இளநீர் சர்பத் இருக்கும். அப்படியே ஒரு 1 மணி அந்த மாதிரி போயிட்டோம்னா நல்ல அந்த ஐரமீன் குழம்பு, நான்வெஜ் மீல்ஸு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4 மணி அங்கெல்லாம் வந்தோம்னா ஸ்நாக்ஸு, போலி, சியம், ஐயோ பசிக்குது, கீரை வடை, எல்லாம் அந்த வடை ஐட்டம் இதெல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி அந்த மாதிரிலாம் போயிட்டோம்னா பரோட்டா கடை இருக்கும், கறி தோசை எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மதுரையில் எப்படின்னா அந்த லோடுலாம் ஏற்றி இறக்குவாங்க. ஸோ அதனால நைட்டும் ஃபுட்டு எப்பயுமே இருக்கும். லைக் டிஃபன் ஐட்டம் எல்லாமே நைட் இருக்கும். ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு கிடைக்கும். ஆமாக்கா, சூப்பராக இருக்கும். ரோஸ் மில்க் ஃபேமஸ் மதுரையில, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரோஸ் மில்க். அது வந்து நீங்க சொல்லல, அது வந்து நிறைய பீப்புளுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது, மதுரையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் வீட்ல தான் சாப்பிடுவோம். அங்க இருக்கிறவங்க எங்க அம்மா எல்லாம் வெளியே சாப்பிட்டா கொன்றுவாங்க. எல்லா அம்மாவும் ஆமா, வீட்டு சாப்பாடை யாரையும் பார்த்து உட்காந்து தின்றா. எங்க அம்மா எல்லாம் பருப்பு சாதம் செஞ்சு வச்சு கூட வெளியில சாப்பிடுறேன்னு சொன்னா கொன்றுவாங்க. அதனால பருப்பு சாதம்லாம் என்னக்கா சூப்பரா இருக்கும்க்கா. அதான் சென்னையில பேச்சுலரா இருக்க பையனுக்கு தான்க்கா அதோட அருமை தெரியும். இப்ப வதந்தி பத்தி பேசிட்டோம், மணி பத்தி பேசிட்டோம், டீம் எல்லாம் பத்தி பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் யஷ்வந்த் பத்தி பேசுவோம். யஷ்வந்த் யாரு சாமி நீங்க? யஷ்வந்த் யாருன்னா, ஒரு சாதாரண பையன், ஆனா சாதாரண கனவுகளோட இல்ல, பெரிய பெரிய கனவுகளோட இருக்க ஒரு சாதாரண பையன். இப்போ அந்த கனவுலாம் ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். இதுவே ஒரு பெரிய விஷயமாச்சு. அது சாதாரண பையன், ஆனா பெரிய கனவுகள். சின்ன வயசுல இருந்து பெருசா தான். எப்படி சின்ன வயசுல என்ன யோசிப்பீங்க? பெருசு என்னன்னாக்கா, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்சிருக்குமானா அது இல்லை. அதுவும் நம்ம கொஞ்சம் நான் பெருசாக இது வேணும் அது வேணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க்கா. எனக்கு ரொம்ப யார்கிட்டையும் எதுவும் வீட்டில் கூட எதுவும் வாங்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதை நானே பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அப்போ தான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
இந்த இப்போ இந்த சினிமாவாக இருக்கட்டும், இதை எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிடணும். இதுதான் எனக்கு இருக்க ஒரே பெரிய பிக் ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். இது சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சா? சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அது எப்படியாச்சும் சினிமாவில் வந்துடணும் அப்படி இல்லை, எப்படியாச்சும் அந்த ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் வந்துடணும் அது இருந்துச்சு விவரம் தெரியாத வயசில். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்னை ரொம்ப தேட்டருக்கு கூப்பிட்டு போவாங்க வீட்டில். மதுரையில் என்ன வேற என்ஜாய்மெண்ட்டே இல்லை. சித்திரை திருவிழா ஜாலியாக இருக்கும், வருஷத்துக்கு ஒருக்க தான் இருக்கும். ஆனால் வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன வீக்கெண்ட்லாம் ஆனால் வேற எங்கே போக முடியும்? நம்ம எங்கள் வீட்டில் அடிக்கடி தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விவரம் தெரியாத வயசில் வந்து என்னடா இவ்வளோ பெருசாக இருக்காங்க, அவங்க மட்டும் நம்ம வீட்டு டிவியில் குட்டியாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் எப்படியாச்சும் வந்துடணுன்றது அது ஒரு பெரிய விஷயம். இந்த சவுண்டு, இந்த செலிப்ரேஷன், இதுதான் என்னை ட்ரைவ் பண்ணுமே. சும்மா நான் பாட்டு கூட இந்த மெலோடி சாங்லாம் பெருசாக டம்மு டும்முன்னு இருக்கணும், எனக்கு போட்டு தெரிக்கணும். அப்படி என்னை சுற்றி நல்ல சவுண்டாக தான் எப்பயுமே, அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணும். ஸோ ஒரு கலைஞனுக்கு வந்து கைத்தட்டல் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆரவாரம் ஈஸியாக நடந்திருக்காது. இதுக்காக யஷ்வந்த் நிறைய கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை இது பண்ணணும், அவங்கள ஒத்துக்க வைக்கணும். அவ்வளோ ஈஸியா எனக்கு இப்போ வர ஒரு சில அப்பா அம்மா எப்படி? அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்கா. உங்களுக்கு கூட பிறந்தவங்க? தம்பி இருக்காங்கக்கா, 2 பசங்க. ஆமாங்கக்கா, ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க, வேற வழி. ஆமா. ஸோ என்னன்னா என்கிட்ட தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா நான் கண்ணா பின்னான்னு சுத்துவேன், சேட்டை பண்ணுவேன், ஒரு மாதிரி இருக்கும். அவன்கிட்ட வந்து அவனை வளர்க்குறப்பே பார்த்துக்க, உங்க அண்ணன் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இருந்தேன்னா அவ்வளோதான். ஸோ அதனால அவன் ரொம்ப சைலண்ட்டு. அவன் வீட்டில் அப்பா அம்மாட்ட கூட பேச மாட்டான், அந்த அளவு சைலண்ட். நான் வந்தா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம சினிமாவுக்கு இது, ஏன்னா பேசிக்காக ஒரு எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறதாங்க, அது தப்பெல்லாம் இல்லை. நம்ம பையன் கரெக்டாக ஆயிடணும், ஒரு ஆள் ஆயிடணும்னு நினைக்கிறது அப்படி தான் இருக்கணும். நம்ம கேட்குறதுக்கெலாம் ஓகே சொன்னால் அது தப்பாயிரும். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ நிறைய சண்டை போட்டு இது பண்ணி. ஆனால் நீங்கள் சென்னையில் தான் இருந்தீங்க, இப்போ நீங்கள் ஆடிஷன் போகிறது வரதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு? அக்கா நான் வந்து இப்போதான்க்கா எங்கள் வீட்டுக்கே தெரியுமே, நான் இவ்வளோ நிறைய விஷயம் பண்ணதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் என்னவா ஆகணும்னு இருந்தது? எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் பெரிய இந்த கவர்மெண்ட்ல ஒரு ஆயிரணும் அப்படின்றது ஒரு இது. அதான் எங்கள் அம்மாட்ட நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பா ஒரு படம் அப்படி சைரன் வச்ச கார்ல ஷார்ப்பா இறங்குறோம். ஆமா, எங்க அம்மாக்கு அதான் கவர்மெண்ட்ல நல்லா சைரன் வச்ச கார்ல நீ போகணும், இறங்கணும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அதுக்கு நம்ம ஒரு சிலது படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், அப்படி நிறைய விஷயம் இல்லை, நம்ம நடிப்பு மட்டும்தான் அக்கா. ஆனால் நான் வெளியே யார்கிட்டையுமே அதை சொல்லிக்கிட்டு ஷேர் பண்ணதில்லை. நான் எனக்கு எப்படி சொல்ல, நான் அப்படியே இதுதான் என் ட்ரீம், இதுதான் என் அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டது இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணி அப்படியே ட்ராக் மாறியாச்சு, அவ்வளோதான். நமக்கான அந்த இது வந்தப்போ எதர்ச்சியா இந்த மாதிரி ஒன்று நடக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தெரிஞ்சப்போ அப்படியே. ஆனால் சின்ன வயசுல இருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குக்கா. அதெல்லாம் நிறைய இருக்கு, கேமராவோட சுத்துறது நிறைய இருக்கு. ஆமா, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் தான் இல்ல, பெரிய வெற்றிக்கு ஒரு சின்ன சின்ன அடிகள் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி. இது நீங்க உங்களுக்கே தெரியாம ரொம்ப ஆர்கானிக்கா உங்களோட வாழ்க்கையில அது நடந்திருக்கு. நான் வந்து பெருசா நான் எப்படின்னாக்கா ரொம்ப ப்ரீ பிளான்டா அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்லவே இல்லை. ஒரு அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு இது இன்னைக்கு இது நடக்குது, சந்தோஷம். நடக்கலையா, ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டு நாளைக்கு நடந்துரும், அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வெரி நைஸ். இதுல அது இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க சொன்ன இந்த ஜேர்னிலேயே ஈஸியா இருந்திருக்காது. நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம், நடக்காமலும் போகலாம். நினைக்கிறது ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும், தோல்வின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அது எல்லா தோல்வியுமே ஒரு விதமான லேர்னிங் தான் நமக்கு. ஆனா இருந்திருக்கும் எதிர்பார்த்து. அப்போ எப்படி யஷ்வந்த் அதுல இருந்து மீண்டு வந்து திரும்ப முயற்சி பண்ணுவாரு? இப்ப ஏதாச்சும் நமக்கு வேணும் அப்படின்னா அது கிடைக்கிறவரை நம்ம போயிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம கிடைக்காதுன்னு நான் துளி கூட நினைச்சிட மாட்டேன். ஒரு சில ஸ்டெப்ஸ், ஒரு சில ஸ்டேஜில் வந்து அது கையை இப்படி இப்படி பக்கத்தில் போயிட்டு அது கையை உதறிட்டு போயிடும்.
ஓகே நம்ம இன்னும் அது தூரம் போய் நம்ம அதை பிடிக்கணும் அப்படின்னு நான் எடுத்துப்பேன் அதை. அவ்வளவுதான். ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நீங்க எதுவுமே கிடைக்காதுங்கிற அந்த ஒரு தாட்டே கிடையாது. அவ்வளவுதான். கிடைக்கும், கண்டிப்பா. நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஆமாக்கா. அதுக்கான வேலை, ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா கிடைச்சிருங்கா. சும்மா மட்டும் இருக்க கூடாதுக்கா. உங்களுக்கு உங்களோட ஒரு ஸ்ட்ரென்த் நீங்க ஃபீல் பண்ணது? ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை பிடிச்சி நின்றுவேன்க்கா. எப்படியாச்சும் அதை நம்ம அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுவேன். ஆமாக்கா. டெய்லி நான் வந்து என்கிட்ட சொல்லுவேன், நான் அப்படி நினச்சிப்பேன், நான் அப்படி வாழ ஆரம்பிச்சிருவேன்க்கா. எனக்கு நான் வந்து சும்மா ரோட்டில் நடந்து போயெல்லாம் நிறைய எங்கள் வீட்டில் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். இதில் இது ரொம்ப எப்படி சொல்ல, நான் ஒரு 10th 11th படிக்கிறப்பயே இந்த விஷயம் ஸ்டார்ட் தனியாக பேச ஆரம்பிச்சிருவேன். எனக்கு தான் தெரியும் நான் ஏதாச்சும் டைலாக் சொல்லி பார்ப்பேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வர அது நடக்கும். ஏன்னா நீங்கள் சும்மா உட்கார வச்சீங்கன்னா ஏதாச்சும் டைலாக் சொல்லி பார்ப்பேன். நாளை பின்னா எங்கேயாச்சும் நம்ம நான் அப்படி வாழ ஆரம்பிச்சிருவேன். ஒரு 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 ஹீரோவாக இருக்கணும்னா ஹீரோவாக நான் அப்படியே என்னை சுற்றி ஒரு காலி ரோடா இருக்கும், பீப்புள் இருக்காங்க, ஒரு ஷூட்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி இருக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்க நினைக்கிற உங்களோட வீக்னஸ்? இங்கிலீஷ் வந்து அக்கா ஐயோ ஜோக் ஆயிருங்கா. எனக்கு வீக்னஸ் அப்படின்னு எதுவும் இல்லக்கா, பட் எனக்கு சரியா இங்கிலீஷ் பேச வராது. ஆமா. ஸோ அது மட்டும் இல்லக்கா, உண்மையிலே ஜோக் ஆயிரும். ஆனா நான் அதெல்லாம் ரீல் கூட போட்டிருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்? ஆமாக்கா. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, சும்மா ஃபன்னுக்கு போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது அப்படிதான் உண்மையிலே நான் பேசுவேன். ஆனா நான் சொல்றேன், இங்கிலீஷ் எல்லாருக்குமே தான். இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி, அது வந்து தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, தெரிஞ்சவங்க பேசலாம். கரெக்ட்டுக்கா. பட் அது வந்து நமக்கு தெரியல அப்படிங்கறது வந்து கத்துக்கலாம். இப்ப நீங்க நாள் போக போக அதை கத்துப்பீங்க. அது ஒரு வீக்னஸாவோ இல்ல அது தெரியலனா யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். அப்படிலாம் இல்லக்கா, நம்ம பேசினா அது ஜோக் ஆயிரும், நானே சிரிப்பேன் அதை. அதனால அது மட்டும் கொஞ்சம் ஜோக் ஆயிரும், அதனாலயே பெருசா வாயை திறக்கிறது இல்ல. ஓகே. எங்களுக்கு மதுரை ஸ்லாங்ல ஏதாவது ஒரு சும்மா அப்படி பேசி காட்ட முடியுமா? இவ்வளவு நேரம் நான் அப்படிதான்க்கா பேசினேன். நடுவுல வந்தது கொஞ்சம் அந்த ரொம்ப டிப்பிக்கலா. இப்ப நீங்க இங்க இருக்கும்போது மதுரை ஸ்லாங்ல தான் பேசுவீங்களா சென்னையில பசங்க கூட எல்லாம் பேசும்போது? கொஞ்சம் அது கொஞ்சம் செட்டில் ஆயிரும். வீட்டுக்கு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா, இல்ல எங்க அம்மா போன்ல பேசினா அது எப்பயும் போல அம்மா ஹலோ அப்படின்னாலே மாறிடும். இல்லக்கா. ஆமாக்கா, அந்த அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஆமாக்கா. இப்ப நான் ஹலோ சொல்றேன்னு அக்கா, என்னக்கா எங்க அம்மா ஹலோலாம் சொல்ல மாட்டாங்க, இந்தா என்ன பண்ற, அவ்வளவுதான். சூப்பர். அந்த மாதிரி தான் பேசுவாங்க, இந்த இருக்கேன் அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லக்கா, அது அந்த இழுவையா பேசுவாங்க. நீங்க அதை தான் சொல்றீங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஊருக்கு ஒரு அழகான ஒரு தமிழ் இருக்கும். இந்த மதுரை, திருநெல்வேலி, மதுரையிலேயே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். அப்படியா? ஆமா. அது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் நம்ம ஒரு ஏரியால நல்லா வலுவா இருக்கும், ஒரு இடத்துல இப்ப வண்டி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதை நம்ம அதுன்னு சொல்லுவோம். அவங்க இந்த வண்டி இருக்குல்ல, அவங்கள எடுத்துட்டு போ, என்னடா சொல்ற. ஸோ புரியுதா? ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொன்னு டிஃபரெண்டா இருக்கும். அவங்களுக்கு தெரியும், ஆனா முதல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். இதெல்லாம் இப்போதான்க்கா ரொம்ப மாத்திட்டாங்க. இந்த ரீல்ஸ் மோகத்துல வந்து ரொம்ப அது சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலா வந்து நார்மலா சிம்பிளா இருக்கும், அவ்வளவுதான். இது இருக்கும். மிஸ் பண்ணுவீங்களா இங்க அது பேசுறது இங்க இருக்கும்போது? சென்னை நான் வந்த புதுசுல வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. நான் நிறைய வார்த்தை சொல்றது ஆப்போசிட்ல அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது சொல்லி காமிங்க. ஏதாவது சொல்லி தெரியாத மாதிரி. இங்க வந்து ரொம்ப ஓவரா பண்ணாதன்றது வந்து, என்ன ரூட்டை கொடுக்குறியா அப்படின்போம். அதெல்லாம் நான் என்ன ரூட் இல்லை ப்ரோ, இந்த ரூட் இல்லை அந்த ரூட் டேய். ஸோ ரூட்டை கொடுக்குறது, ஒடசலாயிரும் பார்த்து, அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தை இருக்கும். அதே மாதிரி நான் நிறைய இடத்துல வந்து இதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இங்கே வந்து அங்கே இங்கன்னு தான் சொல்லுவாங்க. அங்க மதுரையில வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு, என்னடா இங்கிட்டு கொங்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏய் என்னடா, அந்த ஸ்லாங் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அம்மா அப்படின்னா நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, தோசையை தாண்டி வேற என்ன? அம்மாதான். அம்மாக்கா அவங்க எனக்கு எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நான் பெருசா அப்படியே பேரண்ட்ஸ் கூடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் இருப்பாங்கல்ல, டேடி மம்மி அப்படிலாம் இல்லைக்கா. எங்கள் அம்மா அப்படி பார்த்தாங்கனாலே நான் அப்படியே அம்மா சாரிம்மா அப்படின்ற. ஒரு கட்டத்துக்கு மேலே
அது அப்படியே பெருசாக பேச மாட்டேன், ரொம்ப அப்படியே பயந்துட்டு அப்படி இருப்பேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் நடுவில் இந்த நம்மளுக்கு இந்த எல்லா பசங்களுக்கும் இந்த ஹார்ட் பிரேக்லாம் ஆயிருக்கும். அப்போலாம் அப்பாட்ட போய்லாம் சொல்ல முடியாது, வேற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் தாண்டி ஒரு இடத்துல நம்ம அம்மாட்ட போய் இப்படி சரண்டர் ஆயிடுறது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி நானும் அம்மாவும் பேசிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் கம்ஃபர்டபுள் பர்சன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களும் எப்படி சொல்ல, யார்கிட்டடா மணிக்கணக்காக பேசுகிறேன்னா எங்கள் அம்மாட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்படி சொல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் அழகாக சொன்னீங்க, அந்த ஒரு இடத்துல இந்த ஹார்ட் பிரேக் எங்கே ஷேர் பண்ணணும்னு தெரில, ஆனால் அம்மா கிட்ட ஷேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப அவங்க வேல்யூஸ்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் சின்ன வயசுல இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ஏன் நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் நம்ம கேட்டு வாங்கி தர மாட்றாங்க, அதோட வேல்யூஸ் எல்லாம் எனக்கு லேட்டாக தான் புரிய வந்துச்சு. அப்படி இருந்தனால தான் நம்ம இப்போ இப்படி கரெக்டாக அனாவசியமாக செலவு பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு போனோம்னா அதை மட்டும் முடிச்சுட்டு கரெக்டாக ரிட்டர்ன் வந்துட்டு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ஆகாமல். ஸோ அப்படி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆக்சுவலி யஷ்வந்த். இது நிறைய பேருக்கு உணர்ற ஒரு விஷயம். நம்ம சின்ன வயசுல நிறைய விஷயம் ஏன் எதுக்குன்னு புரியாமல் இருக்கிறது அம்மா பண்ணுறது, வளரும் போது தான் நமக்கு இது தெரியும். ஓகே, இது அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை காப்பாற்றிருக்காங்க, நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, அவங்க காப்பாற்றினப்ப அவங்ககிட்ட இருந்து என்ன யாராச்சும் காப்பாற்றி வைக்கணும். வீட்டில் ஒரு ரெஸ்லிங் மேனியாவே நடக்கும். ஐயோயோ கண்ணா பின்னா நடக்கும். பட் ஓகே, அந்த அடியெல்லாம் தாங்கியாச்சு. அம்மா கிட்ட இருந்து அடி வாங்காத, எங்க அம்மாட்ட நீங்க வாங்கினீங்கன்னா தெரியும். எங்க அம்மா எப்பவுமே அடிப்பாங்க. ஸோ அது பழகிருச்சு. எங்க அப்பா என்னைக்காச்சும் தான் அடிப்பாரு. ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்குலாம் வந்தா பொதுவா என் ஃப்ரெண்ட்ஸ் சினாரியோல அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸை பார்த்து பயப்படுவாங்க. எங்க வீட்டுல மட்டும்தான் யாரா வரா, உங்க அப்பாவா அம்மாவா, மேம் அப்பா, ஐயோ அவங்க மேமே ஜெர்க்காயிருவாங்க. இப்படி மேம் சார் உங்க பையன் அப்படின்னாலே டபால்னு ஒன்று விழுவங்கிட்டு, என்ன சார் இன்னும் முடிக்கல சார். ஒரு சில தெரிஞ்ச மேம்க்கெல்லாம் ஓகே, அப்பாட்ட இவ்வளவுதான் பேசணும், சரி போய் தொலை போ, அடுத்த வாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. தெரியாத மேம்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம தெரியாம அந்த மேமை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டென்ஷன் ஆக்கியிருப்போம். சார் உங்க பையனுக்கு தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுங்க சார், ஏன் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டான் சார், அப்படியே காரிடரை விட்டு துரத்தி அடிப்பாரு. டீச்சர்ஸ் தான் இந்த சார் கேம் சார்லாம், சார் பேசிக்கலாம் சார் உட்காருங்க சார். எங்க அப்பாவுக்கு ஒரு இப்போ வர சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, கெட்ட பழக்கம் என்னன்னா, இப்போ மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் போனோன்னா கூட பிரச்சனை இல்லை, 2 வீலரில் போனோம்னா ஹெல்மெட் அவுக்காம அப்படியே போட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் ஹெல்மெட்டோடய வருவார். சம்டைம்ஸ் இப்படி அடிக்கல, இது ஏதாச்சும் இது வச்சுன்னா இதை எடுத்துருவார். இப்படி என்னையா பண்ணுறேன். ஸோ அப்படி கண்ணா பின்னான்னு இருக்கும்க்கா எங்க ஸ்கூல்ல. எங்க அப்பா வந்தாருன்னா ஸ்கூலே ஒரு மாதிரி ஜெர்க்காயிரும். அதாவது நீங்க டீச்சரே ஜெர்க்காயிருவாங்க. ஆமா அப்பாவா அம்மா. அதனால எப்பவுமே ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போன் பண்ணாங்கன்னா அம்மாக்கு தான் போன் பண்றது. எங்க அம்மா வீட்டுல அடியெல்லாம் போட்டு தூங்கிடுவேன், அதெல்லாம் முடிஞ்சு ஒன்றும் பண்ண வேணாம் அப்படி இருக்கும், காப்பாத்தி விட்டுருவாங்க. அதான் ரொம்ப மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா 10th பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டேன். பிட்டு என்ன எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பி பண்ணாங்க, இப்ப பார்த்து எழுதுறோம் அப்படின்னா பேப்பரை ஃபோல்டு பண்ணி வீட்டுக்கு போஸ்ட் அனுப்பிடுவாங்க. இதுதான் எங்க ஸ்கூல்ல பண்ணுவாங்க. பிட்டோட சேர்ந்து போயிருச்சு, அதுல என் ஃப்ரெண்டோட பேப்பரும் சேர்ந்து போயிருச்சு. வீட்டுக்கு போகிறேன், அப்பா சரி ரைட்டு அம்மா தான் இருப்பாங்க இந்த டைம், அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா தான் இருந்தாங்க. அம்மா நார்மலாக தான் எதுவும் ஆகலை அப்படின்னு நினச்சா, அப்பா ரூம்ல இருந்து இந்த கயடு லோகர் என்ட்ரி கொடுப்பாங்கல்ல அந்த பவளப்பள்ளியில், அந்த மாதிரி ஒரு என்ட்ரி, அப்படியே பைப் எடுத்து டியூப் இருக்கும்ல அந்த தண்ணி பைப்பு, அதை எடுத்து கண்ணா பின்னான்னு அடி. கேள்விலாம் கிடையாது, அவ்வளவுதான். நடுவுல எங்க அம்மா வந்தாங்கன்னா அம்மாக்கும் அடி, தம்பி வந்தாங்கன்னா தம்பிக்கு மிதி ஓடுறா. எங்க அம்மாவை கிச்சன்ல லாக் பண்ணிட்டு எங்க அப்பா தம்பிய ரூம்ல, எங்க இந்த வீட்டு கீழெல்லாம் அன்னைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அண்ணே அண்ணே விடுங்கண்ணே பாவம்னே செத்துற போறாங்க. கண்ணா பின்னாடி இருக்கும். பாய்ஸ் ஸ்டோரிஸ் அக்கா பாய்ஸ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம தனி பாட்காஸ்ட்ல போறோம், நிறைய இருக்கு. அப்படியே அதே ஃப்ளோல சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் போட்டோஸ் உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து எடுத்ததுதான் இது. இதோட எதுக்கு இன்ட்ரெஸ்டிங்னா, நீங்க சொன்ன மேட்டரை ஆட்டோல எழுதி வைக்கலாம் போல. ஏங்க என்ன சொன்னேன்? ஒன்னு துக்கத்துல இருக்கேன், இல்ல தூக்கத்துல இருக்கேன், கரெக்டா? ஆமாக்கா,
அது சும்மா அது என்னன்னாக்கா இந்த ரூமுக்குள்ள யாரு பாத்திரம் வளர்க்குறதுன்ற சண்டைலாம் வரும். இந்த மாதிரி வீடு இன்னைக்கு நான் தான் கூட்டுவேன், இன்னைக்கு நீ தான், நான் நேத்தே கூட்டிட்டேன், இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம மாரடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இல்லை நம்ம நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு பகலில் தூங்கிட்டு இருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல போட்டது தான். இந்த இது வந்து இந்த காமெடி சென்ஸ் எப்பவுமே யஷ்வந்த் கிட்ட இருக்குமா? காமெடி சென்ஸா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்க்கா. என்னக்கா காமெடின்றீங்க? இன்னொரு ஃபோட்டோ. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்க்கா. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு பிக் செலிபிரிட்டி ஸ்டார் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் தான். அவர் வந்து நனியா நானால வந்து ஒரு ஷோ பேசியிருப்பேன், அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எதர்ச்சியா நான் அங்கே ஏதோ ஷூட் நடக்குது போறீங்களான்ற மாதிரி எங்கள் காலேஜில் கேட்டாங்க. ஷூட்டு அப்படின்ட்டு போயிட்டோம். பார்த்தா அது அவரோட ஒரு பாட்காஸ்ட் ஃபேன்ஸ் மீட் மாதிரி. எங்க தெரியாமல் போய் உட்காந்தோம். பட் அவர் பயங்கர லைஃப் லெசன்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் உட்காந்து செமினார் மாதிரி இப்படி உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் யதார்த்தமாக இப்படி பார்க்கல, டேய் நீ அவன் தானே அப்படின்ட்டாரு சார் அப்படின்ட்டு. எனக்குலாம் அப்படியே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இவ்வளோ பெரிய ஆளு நம்மளை பார்த்து டே சூப்பராக பேசுனடா, என்னப்பா அது என்னென்னமோ. அவர் அந்த ஷோவை விட்டுட்டு ஒரு 2 minutes என்னைய பற்றி, டே சூப்பரா கரெக்டாக இருக்குது இங்கே வா அப்படின்ட்டு, என்ன பண்ணுற இந்த மாதிரி சினிமா தான் சார், டே நீ நல்லா வந்துடுவ, வந்ததுக்கப்புறம் என்னை வந்து பாரு. அவ்வளோ வந்து நம்மகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சும்மா ரேண்டமா இப்படி இப்படி பேசிட்டு இருக்கே இப்படி என்னடா அப்படின்ட்டாரு. மக்கள் செல்வன் ஃபார் a reason. அக்கா எனக்கு அதனாலதான் அது ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. நான் வந்து சாரி அப்படின்னு கேட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் எடுத்திருப்போம். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து. ஆமாக்கா அது ரொம்ப ஸ்பெஷல். பார்த்து டே ஒழுங்கா பார்த்து வீட்டுக்கு போங்கடா, காலேஜா போறதுக்கு காசெல்லாம் இருக்கா, சாப்பிட்டு அவ்வளோ ஒரு 2 நிமிஷத்துல இவ்வளோ சொன்னாருக்கா. நீ கண்டிப்பா ஆள் ஆயிட்டு வந்து என்னைய பாரு சொல்லிட்டீங்களா? பாப்போங்க சொல்லுங்க, கண்டிப்பா கண்டிப்பாக்கா. பாய்ஸ் வாஷ்ரூம் ஆஃப்டர் 4 PM அது வந்து இதுக்கு மேல இருக்கும். அதுல டீசெண்டா காமிச்சிருக்கோம். அது என்னக்கா அது எப்பயுமே இருக்கிறது தானே. அது பசங்க அது ஆக்சுவலா வேற ஒரு ஷூட்ல எடுத்தது, அதுவும் வாஷ்ரூம்குள்ளதான். ஸோ ஆமாமா பசங்களுக்கும் ஸ்கூல் வாஷ்ரூமுக்கும் ஒரு பெரிய கனெக்ட். அது ஏதோ நம்மளோட பெட்ரூம் மாதிரி ஜாலியா இருக்கும். இந்த மேம்லாம் உள்ள என்னடா அவ்வளோ நேரம் என்னடா பண்றீங்க வெளியே, நம்ம உள்ள வந்து ஒரு மினி இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட். ஆமா அந்த பொண்ணு சாரி அந்த பையன் அப்படின்னு நம்ம சூப்பர் ஜாலியா இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ் ஃபார் எவ்ரி பாய்ஸ். ஓகே, இதை பத்தி நம்ம பேசல, ஏன்னா போட்டோ இருக்கிறதுனால. அக்கா இதை பத்தி ஏன்க்கா பேசலாம், தாராளமா பேசலாம். போட்டோக்காக வச்சிருந்தோம். ஆமா நடு சென்டர். ஆனா அந்த லுக்ல நான் அதுல இருக்க மாட்டேன். அது வதந்தியோட லுக் அப்போ எடுத்த போட்டோ. எனக்காக அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் சரி போய் தள்ளடா போடா வந்து நில்றா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வதந்தி லுக்ல இருந்தேன். நடு சென்டர் வந்து ஒரு நான் பண்ண ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுல எனக்கு கிடைச்ச ஒரு முதல் ஒரு ஸ்டெப், ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல்க்கா. ஆமா அதுல என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இதுல. ஆமா அதுல இருக்க அந்த போட்டோல இருக்க எல்லாருமே ரூம்மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச பீப்புள். அதுல சோ ஃபன் செட்ல ஃபன்னா இருக்கும். ஃபன்னு சண்டை, உடனே அவனுக்கு மட்டும் டீ குடுக்குறீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்க, எக்ஸ்ட்ரீம் இதுவா இருக்கும். இப்போ உங்க கேங் எல்லாம் ஹாப்பியா யஷ்வந்த்? அக்கா ரொம்ப ரொம்ப ஹாப்பிக்கா. என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் பேசணும்னா பேசிகிட்டே போவேங்க்கா. என்னன்னா ஏதோ அவங்க படம் ரிலீஸ் ஆன மாதிரி, டேய் நீ இந்த ஈவெண்ட்டுக்கு போனேல ஒரு வாட்ச் போட்டு போ, இந்த மாதிரி இது பண்ணுன்ட்டு ஒருத்தன் சொல்லுவான். எல்லாருமே அதை அவங்க படமா ஓன் பண்ணிக்கிறாங்க. டேய் ஒருத்தன்லாம் இதுவே என் ஃப்ரெண்டு சட்டை தான்க்கா. ஆமாம். ஸோ எனக்கு வந்து 2 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஃப்ரெண்ட்ஸ். சென்னை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர், மதுரை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சைல்டுஹுட்ல இருந்து இருக்கிறது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும், அதாவது டிசிஷன் மேக்கிங்கோட ஒரு டே ரொம்ப அது இது பண்ணக்கூடாது, ரொம்ப எக்ஸைட் ஆகாத, செட்டிலாரு. அவங்களோட அட்வைஸ் எல்லாம் காட் லெவல்ல இருக்கும். நான் இது வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே பாக்குறது, நம்மள வந்து கிரவுண்ட்லயே வச்சிருப்பாங்க. ஏன்னா சின்னதுல இருந்து தெரியுங்கிறனாலயா என்னன்னு தெரியல, நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனாலயும் என்னமோ தெரியாது. எப்படி இருந்தாலும் இங்க இரு, நாங்க இருக்கோம், நாங்க ஒண்ணு பாத்துப்போம். அக்கா அவங்கள மாதிரி நம்மள பாத்துக்கணும்.
அப்படி பேம்பர் பண்ணுவாங்கக்கா. அதாவது நம்மளுக்கு ஒரு பேம்பர்னா நம்மளை அப்படியே பொத்தி பொத்தி பார்த்துக்குவாங்கன்னு அவங்ககிட்ட தான் ரொம்ப டேஞ்சரு. ஆனால் ஒரு லைஃப் லெசன்ஸ் அந்த மாதிரி லைஃபுக்கு தேவையான மேட்டர், டே இது பண்ணு, இது பண்ணாத, இது கரெக்டாக இருக்கும், அப்படி இருக்கும். சினிமா ரிலேட்டடாக இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்ன்ட்டு, டே என்னடா ஏன் கூட டே மேக்ஸ் பரீட்சையில் ஃபெயில் ஆனா என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்படி இருக்கும். எனக்கு வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பொண்ணுங்கள்லையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னை வந்து ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வர பார்த்துக்கிட்ட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு ஐயோ மண்டையில் கொட்டி கொட்டி படிக்க வைப்பாங்க. ஐயோ படிக்கலைன்னா எங்கள் அம்மாட்ட போட்டு விட்டுருவோம். ஸ்கூலில் கூட போடு உங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா எதுனாலும் கம்ப்ளைண்ட்னா டேரெக்டாக அவங்க 2 பேருக்கு தான் ஃபோன் பண்ணியா சொல்லுமா என்ன பண்ணா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறது. ஆண்டி அவன் இருக்கானே அப்படின்ட்டு இவங்க யாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பார்ட் இன் மை லைஃப். இது கேட்கும் போது நமக்கு வந்து பொறாமையா கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது கண்டிப்பாக்கா. ஆனா என்னன்னா எல்லாரும் பசங்க லைஃப்லயுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை இருக்கும். ஆனா அந்த சண்டை அது ஒரு சின்ன போர்ஷன், அதெல்லாம் இருக்கணும். அதை வச்சு அது பிரேக் மட்டும் ஆயிடக்கூடாது. பிரேக் ஆயிட்டா அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியரோட கஷ்டமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த சண்டை வந்துச்சுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே போகணும். ஏன்னா உடையவே கூடாதுக்கா. கடைசி வரை நமக்கு அது ரொம்ப முக்கியம். ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா. ஸோ விட்டுறாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இவ்வளோ அழகான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இன்னும் என்னன்னா இவங்க கூட அதாவது டெய்லிலாம் இவங்க கூட பேசுறவே 5 மாசத்துக்கு ஒருக்க 2 மாசத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் ஏற்படாது. பட் தினம் பேசினாதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். தேவைன்னா நிற்பாங்க, ஆமாம் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரில, ஆனால் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாருக்கும். கோஇன்சிடென்ட்லி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை பற்றி, நட்பை பற்றி அவ்வளோ பேசியிருக்காரு, அவ்வளோ அழகா யஷ்வந்த். நிறைய பேசியிருக்கோம். திரும்ப வதந்திக்கு வருவோம் கண்டிப்பாக. ஸோ வதந்தியில் சில கொஷின்ஸ். இப்போ வதந்தி இப்போ நம்ம இன்டர்வியூ வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது August 7th வதந்தி வந்து அமேசான் ப்ரைமில் லைவ் ஆயிருக்கும். மக்கள் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது பார்க்கும்போது அவங்களுக்கு சிலது வந்து இந்த சீன் ஓகே லைட்டாக இருக்குது அப்படின்னு தோணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்னென்னா, வதந்தி வந்து சிங்க் சவுண்டில் போனது லைவ் ரெக்கார்டிங்கு. ஸோ என்னென்னா ஒரு சீன் நல்லா சீரியஸாக போயிட்டு இருக்கையில் அங்கிட்டு யாருக்காச்சும் ஃபோன் வந்துடும், இல்லை அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா டேரக்டர் டென்ஷன் ஆயிடுவார். ஒரு ஃபஸ்ட்டு 3 days அப்படி இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே மிலிட்ரி கேம்பில் இருக்க மாதிரி அமைதியாக இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சசி சாரோட போர்ஷன்ஸில் ஃபுல்லாக ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான். மணிக்கு வந்தோன்னா மாடு, கோழி, ஆடு, மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஸோ நல்லா ஏதாச்சும் இன்டென்ஸாக ஏதாச்சும் சீன் போயிட்டு இருக்கேல, மாடு ஏதாச்சும் கத்திரும், கோழிலாம் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கும். அது ஏதோ வேணும்னே நம்ம ஆக்ஷன் சொன்னால் அதுவும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உண்மையிலே அந்த ஒரு விஷயம். அண்டு சம்டைம்ஸ் ஃப்ளைட்டெல்லாம் போச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சினால அது ஏதோ இதுவாகும். சிங் சவுண்டில் போனது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயத்தில் ஒரு நல்ல லேர்னிங் ப்ளஸ் அதில் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சே தவிர இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். ஏன்னா வந்து ஒரு சீரீஸை சிங்க் சவுண்டில் எடுத்திருக்கீங்க. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி மனுஷங்க மட்டும் கிடையாது, இது வெளியில் அவுட்டோரில் ஆடு மாடு இது எல்லாத்தையும் வச்சு. அப்போ அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போயிருக்கும், டீம் கிட்ட எவ்வளோ டிசிப்ளின். கண்டிப்பாக அக்கா, எல்லாருமே பயங்கர டிசிப்ளினாக இருந்தாங்கக்கா. எவ்வளோ எல்லாருக்குமே கால்ஸ் வரும், வீட்டில் இருந்து வரும், நமக்கு தெரியாது. எல்லார் ஃபோனும் சைலண்ட்டு. யாரும் ஃபோன் மட்டும் இல்லை, லைட்டாக நம்ம இப்படி கூட பேசக்கூடாது, தும்மல் வந்தா. ஏன்னா அது அக்யூரேட்டாக கேப்சர் ஆயிரும், அந்த டயலாக்ல அது இதுவாயிரும்ன்றனால எல்லாருமே ஆக்ஷன் சொன்னோடனே ஜென் மோடு. ஆக்டர்ஸ் மட்டும்தான் அங்க இதுவே, யார் பேசணுமோ அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. இது நம்ம பார்க்கும்போது ஒரு சீரீஸ், இது நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே லைவ் சவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் அதுக்குள்ள போட்டிருக்காங்க. குரோஸ் டு என்டையர் உங்க வதந்தி டீமுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க டைரக்டருக்கு. ஆமா, ஆண்ட்ரூ சாருக்கு. நீங்க வதந்தி 1 பார்த்திருக்கேன்றீங்க, நானும் பார்த்திருக்கேன். ஸோ வதந்தி 1 எஸ்ஜே சூர்யா சார் வேற லெவலில் ஒரு பார் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஆடியன்ஸ் வதந்தி 2லேருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, இல்லை நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? எல்லாருமே பாருங்க,
உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் வந்து நிறைய விஷயத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும்க்கா. அது வந்து ஒரு சீரீஸ் மீட்டரில் இருக்காது, கொஞ்சம் ஒரு மூவி பேஸில் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரூ சார். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும்க்கா. ஆமாம், வதந்தி வந்து நல்லா பிஞ்ச் வாட்ச் தான் பண்ணேன். பார்க்கலாம், ஒரு 2 எபிசோட் பார்த்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போட்டோம் நானும் என் தங்கச்சியும். பார்த்தா 4-5 மணி வரைக்கும் போச்சு, முடிச்சே ஆகும் அப்படின்ட்டுன்னு. ஸோ டெஃபினட்டாக வதந்தி 2க்கும் ஆமாம் அதே நிலைமை தான். சூப்பராக இருக்கும்க்கா. சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க, பிஞ்ச் வாட்ச் தான் பண்ண போகிறோம் அதையும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய கதைகள் சொன்னீங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு இருமல் வேறு வந்தது. பட் எங்கள் ஆர்த்தி ரவி ஷோ டீம் சார்பிலேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். இவ்வளோ பெரிய சின்ன சின்ன ஐட்டம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். உங்களோட பிஸியான ஸ்கெடியூல்லையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ அழகாக பேசுனீங்க. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்க ஷோ இன்னும் நல்லா போக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்னக்கா பண்ணும்? அந்த பட்டனை அடிச்சிருங்க, லைக் பண்ணுங்க. வேறக்கா? வேற அவ்வளவுதான். இது ஆமா, எல்லாமே பார்த்து பண்ணி விட்டுருங்க. பெல் பட்டனை பெல் 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 அடிச்சிருங்க. ஆமா, சூப்பர். அதெல்லாம் விட இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் 7th வதந்தி பாருங்க.